வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். புளிச்சக்கீரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரையானது தோல் வியாதிகளை குணப்படுத்தும், தோலை சாஃப்டாக வச்சுக்கும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சிகளை அழிச்சிரும். அதனால் இது ஒரு கிருமி நாசினின்னு சொல்லலாம். இந்த புளிச்சக்கீரையை கடைஞ்சி சாதத்துக்கு எப்படி தொட்டுக்கிறதுக்கு செய்யலான்றதை வீடியோவை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 2 கட்டு புளிச்சக்கீரையை வாங்கி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்ல தண்ணியில் அலசி 2 தடவை அலசி எடுத்துக்கலாங்க. அலசுறப்ப கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அலசினோம்னா கீரையில் ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் கூட அழிஞ்சிரும். இப்போ 2 தடவை தண்ணியில் அலசி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டுங்க. வடிஞ்ச பிற்பாடு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா 4 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு அந்த கீரை வடித்த தண்ணியை பித்தளை பாத்திரங்களை விளக்கறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ கீரையை வடிகட்டி வச்சாச்சு. கூட சேர்த்து கடையிறதுக்காக நான் வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு மண்பானை சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து சீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாக போடாமல் நல்லா நறுக்கி போட்டிருக்கிறேன். சீக்கிரம் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே பாருங்கள், 4 அல்லது வரமிளகாயையும் தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சட்டி ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் ரொம்ப சூடாயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த புளிச்சக்கீரை சட்னியை மண்பானையில் செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் வரும் நமக்கு. பாருங்கள், கீரையை இப்போ நான் கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கீரையை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை புளிப்பாக இருந்தாலும் நம்ம இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி கெட்டியாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். கீரையை ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். புளிச்சக்கீரையை சாதத்தில் பேச சாப்பிட்றப்ப பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாளைக்கு கூட வச்சுருந்தே சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்ற தேவையே இல்லைங்க. வெளியே வச்சுருந்தாலுமே புளிச்சக்கீரை கெடவே கெடாது. பாருங்கள், கீரையை நல்லா எண்ணெயிலேயே வதக்கியாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு கெட்டியாக புளி தண்ணியை இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் வேகிறதுக்கு அது சுண்டி வர்றப்ப கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கெட்டியாகி வந்திருக்கு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மத்துக்கு வச்சும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா ஆறின பிற்பாடு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் மத்தில் கடைஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக வருங்க. பாருங்கள், நான் அடுப்புலேருந்து இறக்கி வச்சு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். வெண்ணெயாட்டம் கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இது இன்னொரு தடவை கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கீரையில் கொட்டி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 குண்டு மிளகாயும் போட்டு தாளித்து போட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.